அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் குனைன் அபியூஸ். குனைன் அப்படின்னா எங்கேயோ கெட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பார்க்குறீங்களோ? உண்மையே நான் பார்த்தேன். இந்த சப்ஜெக்டு அப்படியே ரெஃபர் பண்ணி வரும் பொழுது உண்மையாக பார்த்தேன். குனைன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தா தான் தெரியுது. குனைன் அப்படிங்கிறது சின்கோனா பார்க் என்ற மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய, மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு. ஆஹா, இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, உலக மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு டாக்டர் ஹனிமேன் அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்ததே இந்த குனைன் தான். டாக்டர் குல்லன்ஸ் மெட்டீரியா மெடிக்கா அப்படிங்கிற புத்தகத்தில் அந்த ஒரு வரி இருந்துச்சு. சின்கோனா பார்க் என்ற மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய குனைன் மரச்சாறு மலேரியா போன்ற நோயை உருவாக்கும் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. அதுதான் நம்ம கற்பூர புத்தியுடைய நமது டாக்டர் ஹனிமேன் அவர்கள் பிடித்து கொண்டார். தானே அந்த மரத்தை தேடி சென்று சாறை எடுத்து தானே குடித்து தனக்குள் வந்த அறிகுறிகளை எல்லாம் பார்த்து அந்த சாறை நோயாளிகளுக்கு கொடுத்து அது குணமாவதை கண்டு என்ன பண்ணார்? அப்படியே ஒவ்வொரு மருந்தா இன்னைக்கு 3000-4000 மருந்துகள் ஹோமியோபதியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த குனைன் மருந்தை தேவையில்லாமல் ஒருவர் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், லோ சுகர் ஆயிரும். ஒன்றும் பண்ண முடியாது. எதனால் எடுத்தாங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. கை கால் வளவலன்னு போயிடும், மயக்கம் வந்துடும், பேச்சு வராது, நாக்கெல்லாம் உள்ள தடிச்சுக்கும், தசைகளெல்லாம் தளர்ந்து போயிடும், நிற்க முடியாது, மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ குனைன் அப்படிங்கிறத அதிகபட்சமாக எடுத்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இது மட்டும்தானா? லோ சுகர் தானா அப்படின்னா அது இல்லை. கை கால்கள் வீக்க வந்துடும், தொண்டை பிடிச்சிக்கும், தொண்டை கமரல் இருக்கும், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், ஸ்கின்னெல்லாம் தடிச்சுக்கும், அரிப்பு இருக்கும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள், காய்ச்சல், தீர்க்க முடியாத அளவுக்கு எதனாலனே டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது. தப்பித்தவறு இதை தாங்க சாப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து நாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து விட முடியும். அப்படி இந்த குனைன் அளவுக்கு அதிகமாக அல்லது தேவையில்லாமல் எடுத்துக்கொண்டவர்களை, அவர்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை, மனதில் ஏற்பட்ட மாற்றங்களை சரி செய்வதற்கு ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. 50-60க்கும் மேற்பட்ட மருந்துகள் அதற்காக இருக்கிறது நண்பர்களே. ஆகவே இது போன்ற நீங்கள் குளோரோக்வின் சாப்பிட்றீங்க இல்லையா, இந்த குனைன் மருந்தினுடைய இதுதான் அது.
அது மாதிரியான மருந்துகளை ஏதாவது அபியூஸாக எடுத்துட்டாங்க அல்லது தவறுதலாக எடுத்துட்டாங்க, எப்படி எடுத்திருந்தாலும் அவர்களை குணப்படுத்துவதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கிறது என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.